திருச்சி மரக்கடையில் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து புறப்பட்ட நிலையில் தற்போது விமான நிலையம் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சென்றடைந்திருக்கிறார். திருச்சி மரக்கடையில் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பரப்புரையை முதன்முறையாக இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் அங்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி செல்லும் நடிகர் விஜய் அங்கிருந்து மரக்கடையில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரியலூரிலும் தன்னுடைய பரப்புரையை தாவேக தலைவர் விஜய் தொடங்கவிருக்கிறார். திருச்சியில் பரப்புரை செய்வதற்காக நடிகர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை திருச்சிராப்பள்ளியிலிருந்து இன்று தொடங்குகிறார். இன்று 3 மாவட்டங்களில் பொதுமக்களை சந்தித்து பேச இருக்கிறார். 3 மாவட்டங்கள் 4 இடங்களில் சந்தித்து பேச இருக்கிறார். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சில நிமிடங்களுக்கு முன்பு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு செல்கிறார். இதற்காக 6வது எண் வாயிலாக, அதாவது தனி விமானம் மூலமாக புறப்படக்கூடிய விஜய் விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கிருந்து அவர் புறப்படக்கூடிய அவர் நேரடியாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து அவருடைய பிரச்சார வாகனத்தின் மூலமாக திருச்சி இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில் அவர் 15 to 20 நிமிடங்கள் பேச இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறார், பேச இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று காலை 10:35 மணி அளவில் திருச்சிராப்பள்ளியில் தன்னுடைய முதல் பிரச்சார மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வாயிலின் 6வது வாயிலிலிருந்து தனி விமானம் மூலம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து இருக்கிறோம். முன்னதாக அவர் வந்து விமானத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளுக்கு பார்க்கிறோம். தற்போது அவர் தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு புறப்பட்டு செல்கிறார். தொடர்ச்சியாக 13 நாட்களுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் வரை இந்த ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்ற நிகழ்ச்சியை மாவட்ட வாரியாக இந்த சந்திப்பை திட்டமிட்டிருக்காங்க டிசம்பர் மாதம் வரை. அந்த அடிப்படையில் முதல் மக்கள் சந்திப்பாக திருச்சிராப்பள்ளி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அதற்கு புறப்பட தயாராக இருக்கிறார். மொத்தமாக 13 நாட்கள் அப்படி இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது திட்டமிட்டிருக்காங்க. முதலாவது மாவட்டமாக திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அடுத்த சனிக்கிழமையை பொறுத்தவரை திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இப்படி மொத்தமாக 15 சனிக்கிழமைகள்ல இது போன்ற 38 மாவட்டங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வாக இதை திட்டமிட்டிருக்கிறாங்க. முதல் சந்திப்பு என்பது திருச்சியில் இன்று காலை 10:35 மணிக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது தொடங்கவிருக்கிறது. அதற்காக தற்போது தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் தன்னுடைய நீலாங்கரை நடிகர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்படவிருக்கிறார். இது குறித்த மேல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, அவருடைய பரப்புரைக்கு காவல்துறை தரப்புல என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் இன்று திருச்சியில் பிரச்சாரம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து தனி
விமானத்தில் திருச்சி விமான நிலையம் சென்றடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. அவர் விமானத்திலும் ஏறி இருக்கிறார். இன்று மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை விஜய் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 3 மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த 3 மாவட்டத்திலும் முறையாக காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது கட்சியின் சார்பில். குறிப்பாக பார்த்தீர்கள்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த பிரச்சாரத்திற்கு, விஜயின் பிரச்சாரத்திற்கு திருச்சி மாவட்டத்தில் 23 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதே போல் அரியலூரில் 25, பெரம்பலூர் 21 என பல்வேறு வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து தொண்டர்கள் வரக்கூடாது. பெண்கள் மற்றும் அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் இந்த கூட்டத்திற்கு அனுமதிக்க கூடாது. இதற்கான முன்னேற்பாடுகளை கட்சியின் சார்பிலே எடுக்க வேண்டும். அதே போல் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசக்கூடாது. அதே குச்சி போன்ற பொருட்களை எடுத்து வரக்கூடாது. அதே போல் ஆம்புலன்ஸ் வரும்பொழுது தொண்டர்களை வழி விட வேண்டும் என்பது பல்வேறு விதமான அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விஜய் கோயம்புத்தூர் சென்ற பொழுதும் மதுரை சென்ற பொழுதும் அவருடைய அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் வந்தார்கள். இது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருந்தது என்று காவல்துறையினர் கருதுகிறார்கள். இதன் காரணமாக தான் அந்த பல்வேறு கட்டுப்பாடுகள், குறிப்பாக 3 மாவட்டங்களிலும் 20க்கும் மேற்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் பாதியிலேயே இந்த பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்கிறது என்றும் காவல்துறை கூறியிருக்கிறார்கள். என்றால் இதை குறிப்பிட்டு தான் விஜயும் நேற்று அறிக்கை ஜனநாயக முறைப்படி மக்களை சந்திக்கப்பது என்பது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை. அதன்படிதான் நான் மக்களை சந்திக்க மற்ற கட்சியின் அரசியல் தலைவர்களுக்கோ விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் போல் இல்லாமல் தனக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டு தான் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருந்தார். காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய விஜயின் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு அரசியல் பயணம் என்பது தொடங்க இருக்கிறது. லாவண்யா. செந்தில்ராஜா, ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அவருடைய பரப்புரையானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அடுத்து எங்கெங்கெல்லாம் அவர் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார் செந்தில்ராஜா? லாவண்யா, விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் என்பது இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 6 நாட்கள் இடைவேளையில் அதாவது 3 மாவட்டங்களுக்கு ஒரு நாள் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய விஜய் அடுத்த சனிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் அதாவது 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதியில் 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களை அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இது போல தன்னுடைய பிரச்சாரத்தை செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில், இன்று தொடங்கும் நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி அவருடைய அந்த பயணத்தை, மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்க இருக்கிறார். இதுபோல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கான அந்த பயண திட்டமிடல் என்பது போடப்பட்டிருக்கிறது. இதில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிட்டிருக்கிறார்கள். 3 மாதத்தில் அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கும் வகையில் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு அரசியல் பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இன்று திருச்சியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். குறிப்பாக தன்னுடைய அந்த அரசியல் கட்சி திருச்சி மரக்கடை பகுதியில் காலை 10:30 மணிக்கு தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்கவிருக்கும் தாவிக தலைவர் விஜய் தற்போது சென்னையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 10:30 மணிக்குள்ளாக திருச்சி சென்றடையும் நடிகர் விஜய் மரக்கடை பகுதியில் பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். அதற்கான பரப்புரை வாகனமும் திருச்சி சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையை நடிகர் விஜய் தொடங்கவிருக்கிறார்.
இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்கவிருக்கும் நடிகர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் புறப்பட்டிருக்கும் நடிகர் விஜய் திருச்சி சென்றடையவிருக்கிறார். அங்கிருந்து மரக்கடை பகுதியில் தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்கி பின்னர் அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளுக்கும் சென்று பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக காவல்துறை கட்டுப்பாடுகளுடன் அனுமதியையும் வழங்கியிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைகிறார் நடிகர் விஜய். இதுகுறித்த மேலும் விவரங்களுடன் திருச்சி விமான நிலையத்திலிருந்து செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, திருச்சி விமான நிலையம் காலை இருந்ததற்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்ன முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக திருச்சி விமான நிலையம் முழுமையாக காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்திற்கு உள்ளாக அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நிலையில் விஜயை வரவேற்க தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது நம்ம அந்த விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய வாகனத்தின் அருகில் இருக்கிறோம். மிக முக்கிய நபர்கள் வரக்கூடிய பகுதியில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தயார் நிலையில் அந்த பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலமாக விமான நிலையம் வந்து அடையக்கூடிய அவர் இந்த பிரச்சார வாகனத்தில் உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம், அதோடு அதனுடைய ஏற்கனவே அவருடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய படங்களும் அந்த வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வாகனம் மாலை அணிவிக்கப்பட்டு தயார் நிலையில் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து இங்கே திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக வந்து இறங்குவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவருக்கு பாதுகாப்பாக ஏராளமான பவுன்சர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சீக்கியர்கள் உள்ளிட்ட ஏராளமான சீக்கியர்கள் இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் இருக்கக்கூடிய இந்த பவுன்சர்களை கொண்ட டீம் இருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்போடு விஜய் இந்த பகுதியில் வந்து இறங்கு பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் இங்கே முழுமையாக நிரம்பி இருக்கிறார்கள். காலையில் மிக குறைந்த தொண்டர்கள் இருந்த நிலையில் தற்போது மேளதாளத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஆட்டம் பாட்டத்துடன் இந்த விமான நிலையத்தில் முழுமையாக அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களாக காட்சியளிக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விமான நிலையத்திற்கு வந்து இறங்குகிறார். பிரச்சார வாகனத்திலிருந்து புறப்பட்டு இவருக்கு டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதி வரவேற்பு அதை முடித்துக்கொண்டு மரக்கடை பகுதியில் சுமார் 10:30 மணி அளவில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மேளதாளத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் பற இசை உள்ளிட்ட பல்வேறு இசைகளை இசைத்து ஆட்டம் பாட்டத்துடன் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். திருச்சி தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தங்கள் பகுதிக்கு வரக்கூடிய விஜய்க்கு அவர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் ஏராளமான தொண்டர்கள் வரவேற்பு அளித்து வரவேற்பதற்கான தயார் நிலையில் வந்திருக்கிறார்கள். கள்ளழகர் படத்தோட பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் இந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை கொண்ட புகைப்படங்கள், விஜய் அவர் தனியாக இருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய புகைப்படங்கள் என ஏராளமான புகைப்படங்களை அவருக்கு பரிசளிப்பதற்காகவும் பூங்கொத்துகளை அளிப்பதற்காகவும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுழல் கேமராக்கள், சிசிடிவி கேமராக்களை கொண்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு விஜயை வரவேற்க இந்த பகுதி முழுமையாக திருச்சி விமான நிலையம் தயார் நிலையில் இருக்கிறது. சிவமணி, இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இதேபோல மரக்கடை பகுதியிலிருந்து செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குருநாதன், தற்போது அங்கு என்னென்ன முக்கியமான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன கட்டுப்பாடுகள் இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் பரப்புரை பயணத்தை திருச்சி மரக்கடையில் இன்று காலை 10 மணிக்கு மேல் தொடங்குகிறார். இதனை முன்னிட்டு காலை முதலே இங்கு தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டனர். அதாவது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இங்கு வந்துள்ளனர். இதனை முன்னிட்டு இங்கு திருச்சி, அதாவது திருச்சியின் மைய பகுதியான இந்த மரக்கடையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சத்திரம் பேருந்து நிலையத்தையும் அதே போல் துவாக்கூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தில்லை நகர் வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏனால் காலை முதலே தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதுமே தொண்டர்களின் உற்சாக குரலாகவே உள்ளது. இதனால் போக்குவரத்து முன்கூட்டியே, அதாவது விஜய் வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இங்கு போக்குவரத்தை காவல்துறையினர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த
மரக்கடை பகுதியை இணைக்கக்கூடிய 3 பிரதான சாலைகளிலும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தீயணைப்பு வாகனங்கள், அதேபோல் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் கண்காணிப்பதற்காகவே நடமாடும் கண்காணிப்பு கேமரா வாகனங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து தொண்டர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் அந்த மரக்கடையை ஒரே உற்சாகமாக காணப்படுகிறது. இங்கு அதாவது ஏற்கனவே விக்கிரவாண்டி மற்றும் மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பேசிய விஜய் தற்போது மக்கள் பயணத்தில் என்ன பேசப் போகிறார் என்பதுதான் தொண்டர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாகவே உள்ளது. அவர் அந்தந்த தொகுதிகளை பற்றி உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவாரா, அல்லது தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளா, இல்லை 2026ஆம் தேர்தலை சந்திக்க போகும் தாவேகா என்னென்ன கோரிக்கைகளை வைத்து என்னென்ன திட்டங்களை முன்வைத்து பேச போகிறார் என்பது தொண்டர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே எதிர்பார்ப்பில் உள்ளனர். இப்போ தொண்டர் நம்மோடு இருந்திருக்கார். சார் வணக்கம், எங்கேயிருந்து வந்திருக்கீங்க? நான் திருச்சியில் தான் சார். இங்கே தான் சார், நம்ம திருச்சி மாவட்டத்தில் தான் வந்திருக்கோம் சார். இங்கே தான் சார் இருக்கிறோம். காலையிலேருந்து 6 மணிலேருந்து இங்கே இருக்கிறோம் சார். தளபதியை காண்றதுக்காக, அவர் பேசுறதுக்காக நாங்கள் 6 மணிலேருந்து இங்கே காத்திருக்கிறோம் சார். இப்ப ஏற்கனவே பொதுக்கூட்டங்களில் விஜய் பேசியிருப்பாரு. அந்த ஸ்பீச்சுக்கும் இப்ப அவர் என்ன பேச போறாரு, என்ன எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு அந்த ஒரு ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோமே. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று இப்போ இருக்க எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கேக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே ஸ்பீச் ஏன் எங்கள் தளபதியை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் புறக்கணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவர் மக்களுக்காக பேச போறாரு, மக்கள் நலக்காக தான் பேச போறாரு. என்ன தப்பு நடக்கதான் சுட்டி காட்ட போறாரு. ஏன் எங்க தளபதிக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னு யாருமே எங்களுக்கு புரியலைங்க. தொண்டர்கள் இப்ப காலையில இருக்காங்க. இந்த தொண்டர்கள் உற்சாகம் எப்படி இருக்கு? விஜய் என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் ஸ்பீச் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும் தான் வந்திருக்காங்க. எல்லாருமே தளபதியோட தொண்டர்கள் தான். நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு விடியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற அந்த பர்மிஷன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா எங்க டிவிக்கு கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்த்தால பாத்தீங்கன்னா 7 மணிலேருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காவல்துறை நினைச்சிருந்தாங்கன்னா இவங்களோட அந்த பஸ் எல்லாத்தையுமே இடம் மாற்றி விட்டுருக்கலாம். இவங்க வேணுக்குன்னே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாமே இந்த சைடே விடுறது. நாளைக்கு இதை வச்சு ஒரு இது பண்றது. தளபதி நல்லது நடக்கணும் தான் அவரோட ஒர்க்கை விட்டுட்டே வந்திருக்காரு. அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தளபதிக்காக தான் இங்க எல்லாருமே வந்திருக்கோம். யாருமே காசுக்காகவோ எதுக்காகவோ வரவே கிடையாது. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கணும் தான் வந்திருக்கோம். அதனால எல்லாம் எதிர்பார்க்கணும். அதாவது காலை 6 மணி முதலே இப்பகுதியில் தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டனர். குறிப்பாக பெண் தொண்டர்களும் குழந்தைகளும் அதிக அளவில் இங்க வந்திருக்காங்க. எங்கேயிருந்து வந்திருக்கீங்க? இதை என்ன பேச்சு போல நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொல்லுமா, எங்கேயிருந்து வந்திருக்கீங்க? அதாவது இந்த மரக்கடை பகுதியில் தனது முதல் பயணத்தை திருச்சி மரக்கடையிலிருந்து அவர் தொடங்குகிறார். இதை முடித்துவிட்டு அடுத்தது அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்தடுத்து தனது பரப்புரையை திட்டமிட்டுள்ளார். இங்கு காலை சரியாக 11 மணிக்கு தனது பரப்புரையை அவர் தொடங்குகிறார். இதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து டோல்கேட், புத்தூர், போஸ்ட் ஆபீஸ் வழியாக இந்த மரக்கடை பகுதிக்கு இங்கு தொண்டர்களிடம் அவர் பேச உள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த முடித்துவிட்டு பால்பனை வழியாக அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் அவர் என்ன பேச போகிறார் என்பதுதான் ஒட்டுமொத்த தொண்டர்களின் எதிர்பார்ப்பாகவே உள்ளது. லாவண்யா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.